पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। मुंडोपनिषदुடைய शांति पाठम। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिः यजत्राः स्रै अङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातुः। ओम शांति शांति शांति। முண்டகோபனிஷம் ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியத்தோடு ஆரம்பிக்கிறது. எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு சமமோ அதை எங்களுக்கு உபதேசியுங்கள் என்று மாணவன் கேட்க, குரு அதற்கு பதில் சொல்லும் முகமாகத்தான் இந்த உபனிஷத் துவங்குகிறது. அந்த ஒரு ஞானம் எவர் ஒருவர் பெற்றுவிட்டாரோ அவர் அனைத்தையும் அறிந்தவராகிறார். அனைத்தும் அறிந்தவர் ஒருவர் மட்டும்தான் உள்ளார். அவர் சர்வஜன் என்று பெயர். சர்வம் என்றால் அனைத்தும், ஞா என்றால் அறிபவர். அனைத்தும் அறிபவர் அல்லது முற்றறிவுடையவர் பரமேஸ்வரன் மட்டுமே. எதனால் பரமேஸ்வரனுக்கு அத்தனை பெரிய அறிவு வந்தது? அவரிடம் மாயை இருப்பதனால். மாயை அவருடைய சக்தி. அந்த மாயா சக்தியை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அவர் சிருஷ்டி செய்து நிலைநிறுத்தி மறுபடியும் தனக்குள் லயப்படுத்திக் கொள்வதனாலே அவர் முத்தொழில் வல்லவராகவும் அனைத்தும் அறிந்தவராக ஆகிறார். பிரம்மம் அல்லது பரமேஸ்வரருக்கு எது அறிவு என்று சொன்னால், நமக்கு மூளை அறிவு என்று சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மாயை அவருக்கு அறிவாக இருக்கிறது. மாயையில் அவருக்கு அறியாமைங்கிறது எதுவுமே கிடையாது. நமக்கு மூளை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆனால் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பரமேஸ்வரனுக்கு மாயை முழுதும் அவருடைய சொந்த சக்தியாக இருப்பதனால் அதை கொண்டு அறிவதற்கு எதுவுமே இல்லை. அவர் அதை சிருஷ்டி செய்கிறார். அதனால் அவர் சிருஷ்டி செய்வதையெல்லாம் அவர் அறிவார். அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அவர் அறிவதால் அவர் முற்றறிவாளர். அவருக்கு அறியாமை என்பது சிறிதேனும் கிடையாது. அறியாத பொருள் ஒன்று எதுவும் இல்லை. தானே மாயாக இருந்து சிருஷ்டிக்கிறேன் என்பதனால் தன்னை பற்றிய அறிவும் அவருக்கு பூரணமாக இருக்கிறது. ஆனால் அவர்தான் முதல் முக்தன், அவர்தான் முதல் ஜீவன் முக்தனும் கூட. அவர் வாழ்ந்து கொண்டே இருந்து கொண்டே முக்தியில் இருக்கிறார். நாம் பந்தத்தில் பிறந்து பிறகு முக்தி அடைகிறோம். அவர் முக்தியிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே நாமும் கூட பிறந்ததிலிருந்தே முக்தியில் தான் இருக்கிறோம். அறியாமையினால் தான் நாம் பந்தத்தில் விழுந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மாயா சக்தி பிரம்மத்துக்கு அல்லது பரமேஸ்வரருக்கு முற்றறிவை, அதாவது அனைத்து அறிவையும் தருகிறதோ, சர்வஜத்துவம், அதே அந்த மாயை மனிதர்களாகிய நமக்கு மறைப்பாக இருந்து புலன்கள் மூலம் அறியும்படி செய்துவிடுகிறது. பகவான் மாயை மூலம் நேரடியாக அனைத்தையும் அறிகிறார். அவர் நடுவில் கண், காது, மூக்கு, மனம், புத்தி என்ற காரணங்கள் எதுவும் தேவையில்லை. ஆனால் நம்முடைய அறிவோ புலன்கள் மூலமும் புத்தியின் மூலமும் அனுமானத்தின் மூலமும் அறியும்படியாக அமைக்கப்பட்டிருப்பதனால் எந்த ஒரு மாயாசக்தி அவருக்கு முற்றறிவாக இருக்கிறதோ அதே மாயாசக்தி நமக்கெல்லாம் சிற்றறிவை கொடுக்கின்ற, சிறுதொழிலை தருகின்ற ஒரு மறைப்பாக இருக்கிறது. அதனால் அதுக்கு மாயை என்று பெயர், ஆவரணம் என்றும் பெயர். ஞானி பரமேஸ்வரனுடைய தன்மையை அறிந்து கொள்வதனால் அவன் அனைத்தும் அறிந்தவனாகிறான்.
ஆத்மாவை அறிபவன் பிரம்மத்தை அடைகிறான். அப்படியானால் ஆத்மாதான் பிரம்மம் என்று பொருள். பிரம்மத்தை நாம் அடைய வேண்டியதில்லை, கடவுளை நாம் அடைய வேண்டியதில்லை. ஆத்மாதான் கடவுள் என்று அறிந்து கொள்வதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம். பிரம்மம் தன் மாயையால் அனைத்தும் படைத்ததினால் பிரம்மத்தை அறிந்து கொண்டால் நாம் மாயையும் அறிந்து ஜகத்தையும் அறிந்து அனைத்தையும் அறிந்தவர்களாக நாம் ஆகிறோம். ஆகவே பிரம்மமும் ஞானியும் சர்வஜன் என்று சொல்லலாம். சர்வஜன் ஞானி என்று சொன்னால் அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் தெரியணுமே அப்படின்னா அது புத்தியின் வழியாக அறியக்கூடிய பொருள் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்தும் பிரம்மம் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்ததனால் களிமண்ணை அறிந்து கொண்டால் எத்தனை கோடி பானைகள் இருந்தாலும் அது ஒவ்வொன்றையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்தும் களிமண், அது சத் ஒரு பொருள் என்று அறிந்து கொள்வதே போதுமானது. அதுதான் சர்வஜம் என்று சொல்கிறோம். யார் ஒருவர் தனித்தனியாகவும் அறிகிறாரோ, பொதுவாக அறிவது சர்வஜம், தனித்தனியாக ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உயிரினத்தையும் அறிவது சர்வவித் என்று பெயர். அந்த விஷயத்தில் பரமேஸ்வரன் சர்வவித்தாக இருக்கிறார். ஞானி சர்வஜனாக மட்டும் இருக்கிறார், சர்வவித்தாக அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொண்டு அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இதுதான் அந்த பராவித்யா. தன்னை, தன் பிரத்யேகாத்மாவை, தன்னிடம் இருக்கின்ற அறிவு சுரூபமான ஒன்றை பிரம்மம் என்று எவன் அறிந்து கொள்கிறானோ, அந்த அறிவிற்கு எந்த ஒரு சொல் காரணமோ அந்த சொல்லே பராவித்யா என்று சொல்லப்படுகிறது. இப்போ பிரம்மத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரம்மத்தை பற்றி அறிவது மட்டும் இல்லாமல் பிரம்மத்தை அறிந்தால் ஆத்மாவை அறிந்து கொள்ளாமல் ஆகிவிடுவோம். ஒன்று நாம் என்ன செய்யணும், தனக்குள்ளே ஆராய்ச்சி செய்து ஆத்மா, என்னுடைய நான் என்று சொல்லுகின்ற அகமாக இருக்கின்ற ஆத்மா எத்தகையது என்று அறிந்து கொள்வது. அதையே இந்த உலகத்தை சுற்றி செய்த இந்த பிரம்மம் எது என்று ஆராய்ச்சி செய்தும் கண்டுபிடிப்பது. கடைசியில் இந்த பிரபஞ்சத்தை கண்டுபிடித்த உருவாக்கிய பிரம்மத்தினுடைய தன்மை எதுவோ அதுதான் என்னுடைய ஆத்மாவும் தன்மையும். அது வேறு இது வேறு அல்ல. அப்போ ஜீவனுக்கு இருக்கின்ற பிரத்யேக ஆத்மாவும் இந்த ஜகத்துக்கு தோற்றுவித்த பரமேஸ்வரனுடைய ஆத்மாவும் ஒன்றே என்று அறிந்து கொள்வதுதான் பராவித்யா. இந்த ஐக்கிய பாவத்தினால் ஒருவன் இருமைகளிலிருந்து கடந்து அத்வைதத்தில் நுழைகிறான். நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, கடவுள் வேறு, நான் வேறு, மிருகங்கள் வேறு, நான் வேறு, மனிதர்கள் சக மனிதர்கள் வேறு என்று அனைத்திலும் வேற்றுமை பார்ப்பவன் அஞ்ஞானி. அவனுக்கு அதனால் பயம் உண்டாகிறது, பாதுகாப்பின்மை உண்டாகிறது. அந்த பாதுகாப்பின்மையை நீக்குவதற்காக அவன் பொருள் சேமிக்க வேண்டியிருக்கிறது. அந்த பொருள் சேமித்தால் அதன் மீது இன்பம் அனுபவிக்கின்ற ஆசையும் ஏற்படுகிறது. இதுதான் சம்சாரித்துவம். எவனொருவன் இந்த துவைதத்தை விட்டு இருமையிலிருந்து நீங்கி அத்வைதத்தில் நிலைப்படுகிறானோ அவன் அபயத்தில் நிலைப்படுகிறான், அவன் பிரம்மமாகவே ஆகிறான், அவன் ஜீவன் முக்தன். இதுதான் சாராம்சம். மற்ற எல்லா மதங்களும் இந்த அத்வைத வேதாந்தத்திலிருந்து பல வகையில் வேறுபட்டிருக்கின்றன. ஒன்று கூட இந்த அத்வைதத்திற்கு நெருங்குவதே இல்லை. எல்லா மதங்களும் கடவுள் இந்த பிரபஞ்சத்திற்கு நிமித்தக்காரன் மட்டும் என்று சொல்கிறார்கள். அவர் படைக்கிறது அறிவு மட்டும்தான் கொடுத்தார். எதிலிருந்து படைத்தார்னா தன்னிலிருந்து படைத்தார்னு வேதம் சொல்கிறது. ஆனால் அவர்கள் சூன்யத்திலிருந்து படைத்தார், எதுவும் இல்லை, அவரே படைத்து விட்டார் அப்படின்றாங்க. அது கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அது எப்படி ஒன்றுமில்லாதது கடவுள் படைக்க முடியும்? அவர் ஞானத்திலிருந்து படைத்தார்னு சொல்வதுக்கு அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க சூன்யத்திலிருந்து படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் படைத்தவர் எங்கே இருக்கிறாருன்னா அவர் ஏதோ அவர் ஒரு உலகத்தில், சொந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறார். அவருக்கு உருவம் இல்லைம்பாங்க, ஆனால் அவரை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடையலாம்னா உருவம் இல்லாததுக்கு பக்கத்தில் போய் நிற்கும்போது பக்கம்னு சொல்லும்போது அது உருவம் இருந்தாகணும். இப்படி முரண்பாடான பல கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். மனிதர்களுக்கு மட்டும்தான் ஜீவன் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, மிருகங்களுக்கும் செடிகளுக்கும் கிடையாது. ஆனால் இஷ்டம் போல் அவற்றை நாம் சாப்பிடலாம். அவளை கொள்ளுவதால் அதனுடைய ஆத்மா அழிவதில்லை, அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதுக்கு ஆத்மாவே கிடையாதுங்கிறாங்க, சோல் கிடையாதுங்கிறாங்க. SOUL சோல் கிடையாது, SOLE சோல் உண்டு, அது பாதத்தில் இருக்கும். இப்படி அவங்க சொல்கிறாங்க. அதனால் சில மத பாதிரியார்கள், பெரிய போப்பாண்டவர்கள் போன்றவர்கள் கூட மிருகத்தையே சாப்பிட்றாங்க, கோழி எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு உயிர் வதைங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியல. உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க புனிதர்கள் என்று சொல்பவர் கூட அதை சாப்பிட்றாங்க.
அதனால் நான் வந்து மாமிசம் சாப்பிட்ருந்தா தவறுன்னு நான் சொல்லலை. யாரெல்லாம் மாமிசம் சாப்பிட்டு வந்து ஹிம்சை என்று அவர்களுக்குள்ளேயே தெரிந்து அவர்கள் வெளிப்பட்டு விட்டார்களோ அப்போ அது விட்டுடலாம். ஆசையை வைத்து கொண்டு விடுவதுங்கிறது தேவையில்லாத ஒன்று. முதல்ல ஆசையை நீக்கி கொண்டு அதன் பிறகு தானாக அதை வெளியிட வேண்டும் என்று அதை சொல்கிறோம். அவருடைய கருத்துக்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இறைவன் வேறு, நான் வேறு. இறைவனை நான் அடைய வேண்டும். இறைவன் வந்து எப்படி வந்து அடைய வைப்பார்னா, அவர் வந்து இறை தூதுவர் மூலம் தான் அவரை நேரடியாக அடைய முடியும். நேரடியாக இறைவர்கிட்ட போக முடியாது. கடவுள்கிட்ட யாரும் கிட்ட போக முடியாது. அதுக்காக ஏஜென்ட் இருக்கிறாங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற ஏஜென்ட்டுகளோ அல்லது வேறு எந்த இடைத்தரகர்கள் மூலமாக தான் நான் அதை செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே வெயிட் பண்ண சொல்லுங்கள். அனைத்து இது மாதிரி வரிசைப்படுத்திட்டே போகலாம். பல வகைகளிலே அத்வைத வேதாந்தத்திற்கு முரணாகத்தான் அனைத்து சமயங்களும் மதங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால் எந்த ஞானம் என்று சொன்னால் இருமையிலிருந்து விடுபட்டு ஒருமையை அடைவது தான். அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பிரம்ம வித்யா என்கிற முறையில் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த பிரம்மத்தை பற்றி பார்க்கும் பொழுது அதற்கு வந்து சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, ஸ்தூல சரீரமும் கிடையாது, அந்த கரணமும் கிடையாது என்றெல்லாம் பார்த்து அது நித்தியம், விபும், சர்வகதம், சுசூக்ஷ்மம், அவ்யயம், பூதயோனிம் என்று அதனுடைய விளக்கத்தில் நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த பராவித்யாவுக்குள்ள நுழையிறோம். முதல் கேள்வி, கடவுள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஏன்னா நாம் நேரடியாக பிரம்மத்தை அறிவதை விட அவர் படைத்த படைப்பை வைத்து நாம் அவரையினுடைய தன்மையை அறிந்து கொள்ளலாம். அவர் ஏனென்றால் அவர் படைத்த படைப்பாகவே அவர் இருக்கிறார். இது தான் வேதம் நமக்கு சொல்லுது. மற்ற எல்லா மதங்களிலும் கடவுள் வேறு, உலகம் வேறு. கடவுள் வேறு, ஜீவர்கள் வேறு. கடவுள் ஜீவர்களை படைத்தார், உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்வதில்லை. கடவுளே ஜகத்தாக மாறிவிட்டார், கடவுளே ஜீவனாக இருக்கிறார். இப்படி தெரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து படைக்கவே இல்லை. அப்போ படைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னைக்கு வந்து ஜீவர்கள் தோன்றினார்கள்ன்ற கேள்வியே கிடையாது. என்னைக்கு இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்பதற்கும் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் பிரபஞ்சம் தோன்றியிருந்தால் தானே. பிரம்மமே ஜகத்தாக இருக்குது என்று சொன்னால் ஒரு காலம் வரைக்கும் அவர் ஜகத்தாக இல்லாமல் இருந்து திடீரென்று ஒரு ஜகத்தாக மாறினார் என்று சொல்ல முடியாது. ஜகத்தாக இருப்பது பிரம்மம் என்று தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனாக இருப்பதும் பிரம்மம் என்று தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் ஜகத்தையும் ஜீவனையும் அறிந்து கொண்டால் பிரம்மத்தை நாம் அறிவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நேரடியாக பிரம்மம் இதுதான் என்று சொன்னால் நம்ம எல்லாம் பரோட்சமாகிடும். அது எங்கேயோ இருக்குது பிரம்மம், அது எதுக்கு நம்ம கடவுளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துடும். ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த உலகமும் நம்முடைய உடலும் மனமும் கூட கடவுள்தான் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் கடவுளை மிக நெருங்கமாக நெருங்குகிறோம். யார் ஒருவன் இறைவனையும் கடவுளையும் உண்மையாக அறிந்து கொள்கிறானோ அவனே உயர்ந்த பக்திமான் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். நாம் இறைவனை எப்படி அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதில் 4 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஆர்த்தி என்பவன் இருக்கிறான், அர்த்தார்த்திங்கிறவன் இருக்கிறான், ஜிக்ஞாசுங்கிறவன் இருக்கிறான், ஞானின்னு ஒருத்தர் இருக்கிறான். ஆர்த்தி என்பவன் துன்பம் வரும்பொழுது மட்டும் இறைவன்கிட்ட போவான். சாதாரண மனிதர்கள் நோய் நொடி, கஷ்டம், பண கஷ்டம், தனக்கு ஏதாவது குழந்தை வேணும், நிலம் வேணும், பகைவரிலிருந்து தப்பிச்சுக்கணும், இப்படியெல்லாம் ஒரு தேவை வரும்பொழுது மட்டும் இறைவனை நினைப்பார்கள். அர்த்தார்த்திங்கிறவன் அவன் தினமுமே இறைவனை நினைப்பான், தினமும் பூஜை செய்வான், வீட்டில் வந்து அதுக்காக நைவேத்தியெல்லாம் பண்ணுவான். அவன் ஆர்த்தியை விட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் இவனுடைய நோக்கம் என்ன? தனக்கு வேண்டியதை அடைவதற்கு இறைவன் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்வான். அவன் வந்து ஆபத் காலத்தில் போவான், இவன் தினமுமே போவான். 2 பேருடைய நோக்கம் ஒன்று தான். 3வது ஜிக்ஞாசு என்கின்ற ஒரு பக்தன் இருக்கிறான். அவன் வந்து இறைவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆசைப்படுறான். அவர் மூலம் அவனுக்கு ஆக வேண்டிய காரியம் அவனுக்கு ஒன்றும் இல்லை. இறைவனை வச்சுக்கிட்டு நம்ம லாபம் சம்பாதிக்கலாம், நல்லது பண்ணிக்கலாம், வாழ்க்கையில் வளம் பெறலாம், அந்த நோக்கமெல்லாம் அவனுக்கு இல்லை. கடவுள்னா யார், எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்
அவர் ஏன் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணார் என்று ஆராய்ச்சியில் இறங்குகிறவன் பேர் ஜிக்ஞாசு. ஏன் அது ஜிக்ஞாசுங்க என்றால், ஞாத்து என்றால் அறிதல், இச்சம் இச்சு என்று சொன்னால் ஆசை, அறிவு ஆசை, அறிவு ஆர்வம் உடையவனுக்கு ஜிக்ஞாசு என்று பெயர். கடைசி பக்தன் இருக்கிறானே ஞானி, அவன் என்ன பண்ணுறான், இறைவனும் நானும் ஒன்றே என்று அறிந்து கொள்கிறான். அறிந்ததினால் அவன் செய்வதெல்லாம் இறைவன் செயலாகவே இருந்து போகிறது. ஏன்னா அவன் தனி ஆள் இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறார். இறைவன் நானும் ஒன்று என்பதனால தன்னை இறைவன் என்று சொல்வதில் இறைவன் இருக்கிறார், அவர் அனைத்தும் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் என்கின்ற ஒரு தனித்தன்மை அவனிடம் மறைந்து போகிறது. தனித்தன்மையை அகங்கதையை விட்டவனுக்கு ஞானி என்று பெயர். இந்த உண்மையை அறிந்து கொண்டவனுக்கு அவன்தான் எனக்கு உண்மையான மம பக்தன், அந்யோன்ய பக்தன், அந்நியமற்ற பக்தன், அனன்ய பக்தன் என்று பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். இப்போ இந்த ஞானத்தை பெறுவது வரை இந்த நிலைகளை பார்க்குறோம். இந்த பக்தர்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா இந்த பரவித்யா என்பது இந்த ஜகத்தையும் ஜீவனையும் தெரிந்து கொண்டதுனால பிரம்மத்தை தெரிகின்ற வழி. ஆனால் ரெண்டுத்தையும் தெரிவதற்கு நமக்கு பக்தியும் தேவைப்படுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த வேதாந்திகள் பக்தி இல்லாதவர்கள், கோயிலுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க, தானே ஈஸ்வரன் தானே பிரம்மம் என்று அறிவதனால அவங்களுக்கு எந்த விதமான சம்ஸ்காரங்களும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பக்தி என்பது என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்ட பிறகு தான் இவர்களுக்கு வேதாந்திகள் பக்தி இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும். அவருடைய அளவுகோலை வச்சுக்கிட்டு பக்தியை நம்ம எடை போட முடியாது. அவருடைய பக்தி எப்படிப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேதாந்திகளுடைய பக்தி எப்படிப்பட்டதுன்னு நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஒவ்வொருத்தருமே ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுறோம். ஒரு இன்பம் வேணும், நமக்கு சுகம் வேணும்னா ஏதாவது நமக்கு தேவைப்படுது. அந்த தேவைப்படுற பொருளை நம்ம சாத்தியம்னு வைப்போம். அது எழுதலாம். நமக்கு தேவையானது இன்பம் அல்லது சுகம். சுகம் விரும்பாத உயிர் உண்டா? எல்லாம் சுகத்தை நாடி தான் போகுது. துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும், அந்த நீக்குவதே இன்பமாயிடுது. துன்ப நீக்கமே இன்பம். அப்போ ஒவ்வொருத்தருமே சுகத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சுகத்தை நாடுவதற்கு இந்த சுகம்தான் நமக்கு அவங்களுக்கு வேண்டிய கடைசி எல்லை. அது பேர் நாம் சாத்தியம் என்று சொல்கிறோம். சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சாதிச்சிட்டான். சாதித்தல் அப்படின்னா சாத்தியம்னா அடைய வேண்டிய குறிக்கோள். இதை செய்கிறவன் பேர் என்ன? அவன் பேர் சாதகன். இதை அடைவதற்கு ஒரு மீன்ஸ் வேணும் இல்லையா, அதாவது முறை வேணும் இல்லையா. இதை அடைவதற்கு இப்போ சாத்தியம் சென்னைனா கோயம்புத்தூரில் இருக்க ட்ரெயின் பிடிக்கணும் அல்லது பஸ்ஸை பிடிக்கணும், எப்படியோ ஒன்று போகணும். அது பேர் சாதனம் அப்படின்னு பேர். இந்த மூணும் தேவை. சாதகன் இருப்பான், அவனுக்கு சாதனம் தேவை, அவனுக்கு சாத்தியமும் அந்த குறிக்கோள் இருக்கிறது. இப்போ நம்முடைய சாத்தியம் இறைவன் அப்படி வச்சுப்போம். நமக்கு இன்னொரு உதாரணம் வச்சுப்போம். நமக்கு சாத்தியம் டிவி ப்ரோக்ராம். டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும். சாதனை என்ன? டிவி. சாதகன் நான். எனக்கு வேண்டியது சுகம். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்? எனக்காக பண்ணுறேன். இந்த மூணுத்துல எனக்கு பிரியம் இருக்குது. எனக்கு வேண்டியது சுகம் அல்லது பிரியம். சுகம் தரதெல்லாம் எனக்கு பிரியம் தானே. பிரியம்னா எனக்கு பிடிக்கும், சுகம் தரதுனால. இப்போ டிவி ப்ரோக்ராம் எனக்கு பிடிக்கும், பிரியம். டிவியும் பிடிச்சாகணும். யாருக்காக இதெல்லாம் பார்க்குறேன்? எனக்காக போகிறேன். எப்போ என் மேலே எனக்கு பிரியம் இருக்கும் இல்லையா. இன்னொருத்தருக்காக நான் வாங்கலையே, எனக்கு வேணுங்கிறதுனால தான் நான் செய்கிறோம். அதனால் என் மேலே ஒரு பிரியம் இருக்கும். இப்போ இந்த மூணுத்தில் 100% பிரியம்னு வச்சுக்கோங்க. இதில் என் மேலே எவ்வளோ பிரியம் இருக்கும்? 75% இருக்கும். எனக்காக தான் எல்லாமே பார்க்குறேன். ப்ரோக்ராம் மேலே எவ்வளோ இருக்கும் எனக்கு ஆசை? ப்ரோக்ராம் தான் எனக்கு முக்கியம். அதில் ஃபுட்பால் மேட்சோ இல்லை கிரிக்கெட் மேட்சோ நடக்குது, அது ஒரு 20% எனக்கு அது மேலே ஆசை. எனக்காக தான் டிவி வாங்கியிருக்கிறேன். டிவி எந்நேரம் பார்க்க போகிறதில்ல, தேவையான போது தான் பார்ப்பேன். அப்போ என் மீது எனக்குன்ற பிரியம் 75%. டிவி ப்ரோக்ராமில் எனக்கு
20%. ஆனால் எனக்கு டிவியும் வேணும் இல்லையா, அதனால் 5% அதில் தான் எனக்கு அது கொடுக்கறதுனால. இப்போ பிரியம் எங்கே இருக்குது? எவ்வளோ? டிவி மேலே 5% தான் இருக்குது. எனக்கு வேண்டியது இறைவன், எனக்கு வேண்டியது சுகம், இறைவன் கூட கிடையாது. சாதனம் இறைவன், சாதகன் நான். ஆர்த்தி என்ன பண்ணுவான்? அவனுடைய பிரியம் யார் மேலே அதிகமாக இருக்கும்? அவன் மேலே தான் இருக்கும். 75% அவன் வச்சுக்குவான், அல்லது 70%, 75 வச்சுக்குவான். சுகத்தின் மேலே அவனுக்கு எவ்வளோ வச்சுருக்கிறான்? 20%. இறைவன் மேலே எவ்வளோ வச்சுருக்கான் பிரியம்? 5%. இது பேர் பக்தியா? இறைவன் மேலே வச்சிருக்கிற அன்பு வெறும் 5%. இவன் வச்சிருக்கிற அன்பு யார் மேலே? தன் மீது. தனக்கு நன்மை வரணுன்றது தனக்கு தானே. அப்போ தன் மீது அவனுக்கு பிரியம் வந்து 70%, 75%. அது எந்த வேணுங்கிறது? நகை நட்டோ, பொருளோ, நோய் நீக்கமோ, அல்லது கல்யாணமோ, காட்சியோ, அதெல்லாம் அவனுக்கு 20%. இதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அவன் மேலே 5%. இவன் தான் பக்தன். வேதாந்தி எப்படிப்பட்டவன் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஜிக்ஞாசு எடுத்துக்கோ. முதல்ல சொன்னவங்க இங்கெல்லாம் ஆர்த்தி. சில பேர் ஆர்த்தின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அது ஆரத்தின்றது. ஆர்த்தி இப்படி இருக்கான். இறைவன் மேலே வெறும் 5% லவ். அர்த்தார்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறான். அர்த்தம்னா பொருள். அவனுக்கு பொருள் ஆசை, அதுக்காக வேண்டி கடவுள் மேலே வச்சுருக்கிறான். இப்போ பொருள் மேலே எவ்வளோ ஆசையோ அந்த அளவு தானே இருக்கும். அப்போ பொருள் மேலே அதிகமாக இருக்கிறதுனால இறைவனில் அதிகமாக வந்திருக்குமா? சொல்ல முடியாது. இன்னும் அவனுக்கு குறையும். இவனாவது பரவாயில்ல. கடைசி நேரத்தில் வந்து இது ஒன்று தான் கதின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு 10% வைப்பான். இந்த அர்த்தார்த்தியை ரொம்ப மோசம். இவனுக்கு இறைவன் மேலே 5% தான். இவங்க தான் வந்து பெரும்பாலும் கோயில் போகிறவங்க, வீட்டில் பூஜை பண்ணுறவங்க, அன்றாடம் பூஜை பண்ணுறவங்க வந்து இறைவன் மாட்ட வைத்திருக்கின்ற பக்தி இவ்வளோதான். ஆனால் ஜிக்ஞாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். ஞாத்தும் இக்ஷு, ஞாத்தும் இச்சு, அது ஜிக்ஞாசு. இவன் என்ன பண்ணுவான்? இவன் வந்து முழுக்க முழுக்க நன்மைக்காக அவன் போல, தனக்கு ஒரு லாபம் கிடைக்கணும்னு போல. தன் மீது ஆசை இருக்குது இவனுக்கு, ஆனால் அறிவின் மீது ஆசை இருக்குது. அந்த அறிவை இறைவன் தான் தரணும். அப்போ என்னாச்சு? சாதனமோ சாத்தியமோ ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால அவன் தன் மீது 50%, இறைவன் மீது 50% வச்சுருப்பான். ஏன்னா சாதன சாத்தியம் அவரை அறிஞ்சிக்கணும். அதை அறிஞ்சிக்கிறது அவரை தான் வந்து வணங்குறான். அவன் வணங்குறது யாரை? இறைவனை. அப்போ சாதனமும் அவரே தான். யாரை அறிஞ்சிக்கிறதுக்காக வணங்குறான்? இறைவனை அறிஞ்சிக்கிறதுக்காக வணங்குறான். அப்போ அவனுடைய அன்பு வந்து 50%. ஞானியோட இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% அவன் தான் இறைவனை பிரியமாக பார்க்கிறான். இதில் யார் பெரிய பக்தன்னு சொல்லுங்க. அப்போ பகவத்கீதை ஞானி மம பக்த, அவன் என்னுடைய பக்தன்றாரு. மீதி பேரில் அவங்க பக்தர்லாம் அவனுக்காக தான் பக்தி பண்ணுறான் தவிர எனக்காக பண்ணல. என்னையே தானாக நினைத்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நினச்சி பாருங்கள், நாம் ராத்திரியில் தூங்கும் பொழுது இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறது யார்? நீங்களா? இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறது யார்? ஜீரணம், கழிவு நீக்கம், யூரின் போகிறது, மூச்சு விடாமல் நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்குகிறோம். இன்னும் போதா இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம நோய் கிருமிகளெல்லாம் கொல்றதுக்கு வேண்டிய ரத்தத்தில் வேண்டிய பொருளெல்லாம் வந்துட்டுது. காற்றுல ஆக்சிஜன்லாம் எடுத்துக்குது. இத்தனையும் செய்கிறது நீங்களா? இறைவன் தானே செய்கிறாரு. பகலில் அவர் செய்யலையா? ராத்திரியில் எவர் பண்ணாரோ பகல்லையும் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் பகலில் மட்டும் நானுன்னு உள்ளே ஒருத்தன் ஒட்டிக்கிறான். ராத்திரி முழுக்க இறைவன் தான் இருக்கிறார் உங்கள் உடம்புலையே. அவர் தான் எல்லா வேலையும் செய்கிறார். பகலில் அவர் கொடுத்த உடம்பை வச்சுக்கிட்டு, அவர் செய்கிற உடம்பை வச்சுக்கிட்டு, அவர் கொடுத்த அறிவை வச்சுக்கிட்டு நான் நடுவில் உள்ளே புகுந்துக்கிறேன். இதுதான் அகந்தை.
எவன் ஒருவன் அகந்தையை நல்ல விதமாக புரிந்து கொண்டானோ, அகந்தைங்கிறது அகம், தீங்கிறது புத்தி, அகம் புத்தி, அகம்னா நான் ப்ளஸ் தீங்கிறது புத்தி, தி நாலாவது தி அகம் தீங்கிறது அகந்தை அல்லது அகங்காரம், நான் என்கின்ற புத்தி. இறைவன்கிற புத்தி இருக்குதா? அப்போ ராத்திரியில் இறைவன்கிற புத்தியும் இல்லை, ஏன்னா நீ தூங்கிட்டு இருக்கிற. பகலில் தான் இறைவன் தான் செய்துட்டு இருக்கிறார், அந்த புத்தி பகல்லையும் இல்லை. என்ன புத்தி வந்திருக்குது? நான் செய்கிறேன், இது ஏன் உடம்பு, நான் குளிக்கணும், நான் பல் தேய்க்கணும், நான் சமைக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் வந்துடுது இல்லையா? அப்போ எங்கே இறைவன் இருக்கிறாரு? இறைவன் புத்தியே இல்லை. இப்போ ஈஸ்வர புத்தி துளி கூட உங்ககிட்ட இல்லை. கோயிலுக்கு போகும்போது பூஜை பண்ணும்போது மட்டும்தான் வருது. ஆனால் ஞானிக்கு நான் என்பதே கிடையாது. அகம் என்பது ஈஸ்வரன். அகம் புத்திங்கிறது இப்போ என்னாச்சு? ஈஸ்வர புத்தின்னு ஆகிப்போச்சு. என்ன இருக்குதா? ஈஸ்வரன். அப்போ நீங்கள் எங்கே எதுவும் நடந்து போகிறீங்களான்னா ஈஸ்வரன் நடக்கிறார், ஈஸ்வரன் சாப்பிட்றாருன்னு சொல்ல மாட்டார். உங்களுக்காக வேண்டி நான் சாப்பிட்றேன், நான் நடக்கிறேன்னு தான் அவர் பேசுவார். ஆனால் அவருடைய அறிவில் தெரியும், இது நடக்கிறதெல்லாம் அவருடைய அருளால் அவன் தான் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார் இல்லையா? இவன் தான் ஞானி. இந்த மாதிரி புரிஞ்சு கொள்வதுக்கு தான் நம்ம இந்த பராவித்யாவுக்கு நம்ம போகிறோம். இப்போ இறைவனை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதம் நமக்கு பல உதாரணங்களையும் நமக்கு தருகிறது. இந்த ஊர்ணநாபி அப்படிங்கிறது உதாரணத்தை நம்ம பார்ப்போம் மறுபடியும். ஊர்ண நாபி அப்படிங்கிறது சிலந்தின்னு போட்டுக்கோம். 8 கால் இருக்கும். இப்போ எண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. 6 போட்டேன், இன்னொன்று 2. இந்த சிலந்தி தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு நூலை உண்டாக்கும். இப்போ நான் அப்படி தலைகீழ போட்டேன், இப்படி நீங்கள் பார்த்துங்க. 8 கால் இருக்குது. மேலேருந்து இது நிற்க தொங்கும் ஒரு நூலை விட்டுட்டு. இந்த நூல் எங்கேருந்து சிருஷ்டியாச்சு? இப்போ இந்த நூலுக்கு வேண்டிய பொருள் யார் கொடுத்தது? சிலந்தி. இந்த நூலுக்கு இப்படி தான் இருக்கணும்னு அறிவு கொடுத்தது யார்? சிலந்தி. உலகம்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல், தண்ணி, மண், மலை, செடி, கொடி, உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வேண்டிய பொருள் கொடுத்தது யார்? இறைவன். இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய அறிவுகள், இங்கே தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரியான அறிவெல்லாம் இருக்கு இல்லையா? மழை பெய்யணும் இந்த காலத்தில், அந்த நம்ம நேதிகள்னு சொல்லக்கூடிய அறிவு யாருது? இறைவன். அப்போது இறைவன் எப்படி இருக்குனாரா? சிலந்தி மாதிரியே. எப்படி சிலந்தி தன்னுடைய இழைக்கு பொருள் காரணமாக தானே இருந்து அறிவு காரணமாக தானே இருப்பது போல இறைவனும் இந்த பிரபஞ்சத்திற்கு பொருளையும் கொடுக்குறார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளை கொடுக்குறாருன்னா எங்கேயோ கடன் வாங்கி கொடுக்கல. இந்த போல பிரபஞ்சம் இல்லாத போது அவர் மட்டும் இருந்தார். அவருக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லாதனால அவருக்கு ஆகாயம் கூட வேண்டியதில்லை. ஆகாயம் எப்போ தேவை? இந்த மாதிரி ஒரு பேனா, பென்சில் நான் இருந்தேன்னா எனக்கு இடம் வேணும். எனக்கு உருவம் இல்லைன்னா ஆகாயம் எனக்கு தேவையில்லை. நான் அறிவாக இருப்பதுனால ஆகாயத்தை நினச்சாவே ஆகாயம் என் நினைவுக்குள்ளே வந்துடும். ஆகாயம் என் நினைவுக்குள்ளே வந்துற அளவுக்கு அது சின்னது. அப்போ நான் ஆகாயத்தையே முழுங்குறவன். அப்போ இறைவன் எப்படிப்பட்டவன் இருப்பார்? ஆகாயத்தையும் தன் மனதிற்குள் அடக்கி இருக்கின்றதுனால அவர் சிருஷ்டி எங்கேருந்து பண்ணுறாரு? தன்னுடைய அறிவிலிருந்து படைக்கிறார். அந்த அறிவுக்கு தான் மாயைன்னு பேர் வச்சோம். அதனால் மாயை தன்னுடைய அறிவே பொருளாக பயன்படுத்துகிறார். சூன்யம்லாம் கிடையாது. மற்ற மதத்தில் சொன்னார் அவர் ஒன்றுமில்லாதிலேருந்து படைச்சார் அப்படின்னு. அதனால் அவருக்கு மகிமைங்கிறாங்க. உண்மையிலே அவர் தான் தன்னை உலகமாக காட்டி கொண்டிருக்கிறார். அவர் அறிவாக இருக்கிறார். அறிவை நாம் எப்படி பொருளாக பார்க்குறோம்? அது எப்படிங்க அறிவை பொருளாக பார்க்க முடியும்? உங்ககிட்ட ஒரு அறிவு இருக்குது, அவர்கிட்ட ஒரு அறிவு இருக்குது. அதை நான் பொருளாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் படைச்சிங்கன்னா, ஒரு எழுதி காட்டினீங்கன்னா, என்கிட்ட அறிவை நான் பேச உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ அறிவை நீங்கள் பார்க்க முடியும், கேட்க முடியும். நேரடியாக முடியாது. நான் வெளிப்படுத்தினால் நீ பார்க்கலாம்.
எப்போ என்கிட்ட என்னென்ன வெளிப்படுதோ அதை வைத்துக்கொண்டு என்னை நீங்கள் அறிகிறீங்க. அப்போ இறைவன்கிட்ட என்னென்ன வெளிப்பட்டுதாதோ அதை வைத்துக்கொண்டு அவரை அறியலாம் இல்லையா? அப்போ அவரிடமிருந்து வெளிப்பட்டதுன்னா, அறிவிலிருந்து வெளிப்பட்டதுன்னா, இப்போ நாம் சுற்றி இருக்கின்ற பொருள்லாம் அறிவு தானே, பொருளாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அறிவு பொருள். அறிவு எப்படி பொருளாகும், பொருள் எப்படி அறிவாகும்? எனக்கு பானையை பற்றி அறிவு இருக்குது, ஆனால் தண்ணி பிடிச்சி வைக்க முடியுமா? பொருள் வேணும் இல்லை? இப்போ பொருள் இருந்தாலும் இது எப்படி பானை ஆக்குறதுங்கிற அறிவு இல்லைன்னா எனக்கு தண்ணி பிடிச்சி வைக்க முடியாது. அப்போ தண்ணி பிடிக்கிற ஒரு பொருள் வேணும்னா எனக்கு பானையை பற்றி அறிவும் இருக்கணும், பானைக்கு வேண்டிய பொருளும் என்கிட்ட இருக்கணும். அப்போ பிரபஞ்சத்தை அவர் படிக்கிறார் இறைவன் சொன்னால், இந்த பிரபஞ்சத்தை செய்வதற்கு வேண்டிய பொருளும் வேணும், அதை எப்படி படைக்கணுங்கிற அறிவும் வேணும். அப்போ இரண்டுமே அவர்கிட்டே தான் வந்திருக்குங்கிறதுனால இங்கே பொருளெல்லாம் யாருது? இப்போ அவருடைய தான். இங்கே இருக்கின்ற அறிவெல்லாம் யாருது? உங்கள் அறிவு, என்னுடைய அறிவு, விஞ்ஞானியுடைய அறிவு, நோபல் பரிசு வாங்கின அறிவெல்லாம் யாருது? அவருடைய அறிவே தான். இப்படி அறிந்து கொள்பவன் இறைவனை எப்படி புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான்னு பாருங்கள். இந்த உலகத்தை அவன் பார்க்கின்ற பார்வையே மாறிடும், அவனுடைய விஷன் மாறிடும். முன்பு அவர் படைச்சார், அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இன்னும் இப்போ என்ன சொல்லுவான்? இறைவன் மட்டும்தான் இருக்கிறார், இங்கே இருக்கின்ற அனைத்து பொருளும் இறைவன் தான். என்னுடையது உன்னுடையது பேசுறதுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது. இந்த லேண்ட் என்னது, அந்த லேண்ட் என்னது, இந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும் உண்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் அவரது தான். அவரது ஒரு பொருளை அழித்தோம் சொன்னால் இறைவனை அழிக்கிறோம். ஒரு உயிருக்கு துன்பம் தந்தன்னா இறைவனுக்கு துன்பம் தரோன்னு அடிக்கிறோம். ஒரு உயிருக்கு நம்ம அன்பு காட்டி அவனுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் இறைவனுக்கு தான் செய்கிறோன்னு அர்த்தம். அப்போ நீ யார்? நீயும் இறைவன் தான். அப்போ உனக்கு நீ துன்பம் பண்ணக்கூடாது இல்லையா? தனக்குத்தானே ஒருத்தன் துன்பம் பண்ணாக்கா இறைவனுக்கு துன்பம் பண்ணுறான். நீ மற்றவங்களுக்கு வேண்டாம், ஒன்று நீ துன்பப்படுத்திக்கிற. இந்த வயிற்றுக்கு சாப்பாடு போடாமல் இருந்தீனாக்கா இறைவனுக்கு சாப்பாடு போடலை. இந்த உடம்பை குளிக்காமல் அழுக்கு வச்சுருந்தேனாக்கா இறைவனுக்கு அழுகு பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த உடம்புக்கு சட்டையை போட்டு அழகு வைத்து நெத்தியில் ஏதாவது இட்டுட்டேன்னு சொன்னால் இறைவனுக்கு நீ அலங்காரம் பண்ணேன்னு அர்த்தம். இப்படி பார்வை மாறிவிடுகிறது. முன்ன தனக்கு அலங்காரம் பண்ணினா கண்ணாடி முன்னாடி பார்த்தான், இப்போ அவன் என்ன சொல்கிறான்? இறைவனுக்கு அழகுபடுத்துகிறேன்னு சொல்லி தனக்கு அழகுபடுத்துகிறான். அப்போ எப்படிப்பட்ட பொருள் இருக்கும்? அப்போ பாக்ஸ் கட்டிங் பண்ணுவானா? இறைவனுக்கு பாக்ஸ் கட்டிங் தேவையா? ஷாம்பு போட்டு சுத்தமாக வச்சுருக்கணும், சீக்காய் போட்டால் ஏதாவது க்ளீன் பண்ணி வைக்கணும், தலையை சடாமுடி கூட வளரக்கூடாது. என்ன கேட்டோம்னா அது அவருக்கு ஒரு பெரிய சிக்கு பிடிச்ச நோய். எவன் ஒருவன் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய மனதையும் கூட இறைவனாக பார்க்கணும். அப்போ மனமே இறைவன் சொன்னால் அந்த மனத்தில் குப்பையை போடுவானா? பொறாமையை வைப்பானா? அழுக்காரை வைப்பானா? அண்டையாளர்கிட்ட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுக்கெல்லாம் போட்டு அவனை வெட்டணும் கொல்லணும்னு சொல்லி என்ன வருமா? அப்படிப்பட்ட அசிங்கத்தை தன் மனசில் வைக்க மாட்டான். ஏன்னா மனமாக இருப்பதும் இறைவன். இந்த பார்வை உண்டாக்குனான் தான் முதல்ல உதாரணத்தை இறைவன் எப்படி படைத்தாருங்கிறத சிலந்தி உதாரணத்தை நமக்கு சொல்கிறது. சிலந்தி எப்படி இந்த நூலிழையை வேண்டிய பொருளையும் தானே உற்பத்தி பண்ணுது. அந்த நூலிழை எப்படிப்பட்டது சொல்கிறாங்க. இந்த சிலந்தியினுடைய நூலிழை எவ்வளோ மெல்லிசோ அதே அளவுக்கு மெல்லிஸுக்கு இரும்பியோ அல்லது வேறு ஏதோ ஒரு உலகத்தை ஸ்ட்ராங்கஸ்ட் உலகத்தையோ அதே அளவுக்கு மெல்லிஸ் ஆகிட்டோம்னு சொன்னால் ரெண்டுத்தில் எது ஸ்ட்ராங்னா சிலந்தி தான் ஸ்ட்ராங். அதனால தான் கெல்வார்னு சொல்லக்கூடிய ஒரு புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸை இந்த சிலந்தி இழையிலேருந்து செய்கிறாங்க. அந்த சிலந்தி இழை மாதிரி ஒரு பொருளை செய்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க சிலந்தி இழை மாதிரி ஒரு பொருள் கிடைச்சா, உண்மையில் பட்டு நூல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் பட்டு புண்ணின் உடம்புலேருந்து வந்தது தான். தன் உடம்புலேருந்தே நூலை உண்டாக்கி தனக்கு தானே ஒரு கூடு அமைத்துக் கொள்கிறது. அதை உதாரணமாக பயன்படுத்தாமல் சிலந்தியை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த நூலை அது வெளிவிட்டு மறுபடியும் நூலை தனக்குள்ளே இழுத்துக்கும். அதுதான் இந்த பாடல் சொல்லுது. ஊர்ணநாபி என்று சொல்லக்கூடிய சிலந்தியானது சிருஜதே என்றால் அதை வெளிப்படுத்துகிறது. எதை? அந்த நூலிழையை. கிரகணதே மறுபடியும் அதை கிரகித்துக் கொள்கிறது, வெளிப்படுத்துகிறது, மறுபடியும் தனக்குள்ளே வச்சுக்கிறது. மற்றத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியல. மறுபடியும் இந்த உலகத்தெல்லாம் அவர் எடுத்துக்குவாருன்னெலாம் சொல்ல தெரியாது. அவர் வருவார் தீர்ப்பு கொடுப்பார் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? அவர் படைக்கவே இல்லை, தன்னை உலகமாக காட்டி கொண்டிருக்கிறார். இப்போ நான் ஆத்மானா உங்களுக்கு நான் ஆத்மாவை காட்டிக்கிட்டு இருக்கிறேன், என் உடம்பையும் மனசையும் தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் எப்படி என் ஆத்மாவாக இருந்து கொண்டும் மனமாகவும் உடலாகவும் உங்களுக்கு காட்டிக்கிறேனோ
அதே போல் நீங்களும் ஆத்மாவாக இருந்து கொண்டாலும் நான் என்பது ஆத்மா என்று சொன்னால் உடலாக மனமோ எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா பிரபஞ்சத்தை படைத்த கடவுள் தன்னையே உலகமாக காட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் கடவுளை தனியாக தேடாதீங்க. நீங்கள் தேடிட்டு இருந்தால் முட்டாள். அவர் எல்லா பொருளுமாக இருக்கிறார், உங்களுமா இருக்கிறார். ஒருவேளை அவரை நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உங்களையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா உங்களுடைய ஆத்மாவாக கடவுள் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இதை சொல்வதற்கு தான் அவர் பொருள் காரணமாகவும் அறிவு காரணமாக இல்லாமல் சிருஷ்டியும் செய்கிறார், லயமும் செய்கிறார். இது சிருஷ்டி உற்பத்தி, இது லயம். லய காரணம்னா தனக்குள்ள மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொள்கிறார். எப்படி ஒரு ஃப்ளாஷ் ட்ரைவ்லையோ மெமரி கார்ட்லேயோ உங்கள் செல்ஃபோனில் இருக்கக்கூடிய சிப்லேயோ நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கீங்க. வேணுங்கும் போது நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்து முடிச்ச பிறகு எங்கே போச்சு? அது மறுபடியும் அதுக்குள்ளே தான் போச்சு. கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே மறைந்திருக்கிறது, கண்ணுக்கு தெரியும்படி வெளிவருகிறது. அதே போல் தான் அந்த பிரபஞ்சத்தை தன்னிடமிருந்து வெளிப்படுத்துகிறார், மறுபடியும் தனக்குள்ளேயே அதை வைத்துக்கொள்கிறார். அந்த பிரபஞ்சத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம். அப்போ நம்ம அழிய போகிறதில்லை. அவருடைய மெமரி சிப்பில் மறுபடியும் ஸ்டோர் ஆகிடுவோம். மறுபடியும் அடுத்த சிருஷ்டி வரும்போது எதை உண்டாக்குவார்? எதை உள்ள பதிவு பண்ணார் தானே வெளியே அனுப்புவார். அப்போ நாமெல்லாம் அழிஞ்சு போயிடுவோமா என்ன? மறுபடியும் தோன்றுவோம். மறுபடியும் பிறப்போம்னு சொல்ல வேண்டாம், மறுபடியும் தோன்றுவோம். ஒவ்வொரு கல்பத்திலும் எத்தனை கல்பங்கள் இதுவரைக்கும் நடந்ததோ அத்தனை கல்பம் முழுக்க இறைவனும் இருக்கிறார், நாமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் யார் ஒருவரும் புதிதாக பிறந்தவர்கள் கிடையாது. கடவுள் இறைவன் எவ்வளோ பழசோ அந்த அளவுக்கு நாமும் பழசு. அவர் முக்தனாக இருந்து கொண்டிருக்கார், நாம் அப்புறம் பத்தனாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பந்தம் அல்லது பத்தத்துவத்தில் இருந்து விடுபட்டம் சொன்னால் நாமும் இறைவனாக மாறிவிடுகிறோம். அதனால் இந்த உதாரணத்தை அது கொடுக்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, இறைவனுடைய அறிவிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியது, அதான் உலகம்னு வச்சுப்போம். பிரபஞ்சம்னா உங்களுக்கு புரியலைன்னா உலகம்னு தெரிஞ்சுப்போம். ஆனால் உலகங்கிற போது நம்ம பூமியை மட்டும் நினைக்க வேண்டாம். சூரியன், சந்திரன், ஆகாயம் அனைத்தும் சேர்ந்ததில் தான் உலகம். உலகம் என்பது அனுபவம். அவர் தன்னுடைய அறிவிலிருந்து படைத்தார். அறிவுங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள். ஒரு ரோபாட்டு நிறைய வேலையெல்லாம் செய்யலாம், ஆனால் அறிவை நம்ம பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அறிவை நான் பிடிங்கிறேன்னு சொல்லிட்டு அதனுடைய மண்டையிலேருந்து ஒரு சிப்பை எடுத்துருவாங்க. அந்த ரோபோட் தலையிலேருந்து சிப்பு பார்த்தோம்னா ஒரு பலகை மாதிரி இருக்கும், சிலிக்கான் சிப்பு. அதில் அதனுடைய எல்லா அறிவு வச்சுருக்கிறாங்க. இப்போ அறிவுங்கிறது சிலிக்கான் சிப்பா? எத்தனையோ சிலிக்கான் சிப்பு வெளியே விற்கிது. ஆனால் இவர் ப்ரோக்ராம் எழுதி உள்ளே வைக்கணும் இல்லை. அப்போ தன்னிடம் இருந்த ஒரு ப்ரோக்ராமை ரோபாட் செய்கிறவர் சிலிக்கான் சிப்பில் இறக்குறார். எப்படி இறக்குனாரு? நீங்கள் அறிவை பார்த்தீங்களா? இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இங்கே இருக்கிறார். இவருடைய தலையிலேருந்து ரோபோட் ப்ரோக்ராம் இருக்குது. இதை ரோபாட்டினுடைய தலையில் வச்சிடுறாரு. அவர் ஒரு சிப்பில் வைக்கிறார். இந்த அறிவை கொண்டு இங்கே வைக்கிறார். எப்படி வச்சார்? இவர்கிட்ட அறிவு எப்படி இருந்தது? சிப்பில் எங்கே அறிவு இருக்குது? யாராவது பார்க்க முடியுமா? ஆனால் அதை வச்சு தான் இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்குது. அறிவு என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? நம்மளால் அதை கற்பனையிலே பண்ண முடியல. அறிவுன்னு சொல்கிறோம். நம்ம மூளையில் நம்முடைய மனசில் எப்படி அறிவு இருக்குதுன்னு நமக்கு தெரியல. விஞ்ஞானிகளும் ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அறிவை நம்ம எப்படி பதிவு பண்ணுறோன்னு பார்க்கும்போது அதுவும் ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறோம். ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சி ப்ரோக்ராம்ங்கிறாங்க, ஜாவாங்கிறாங்க, பைத்தான்ங்கிறாங்க, இன்னும் நிறைய புது லாங்குவேஜஸ்லாம் வந்துடுது. ஏதோ ஒரு மொழியில் கொண்டு போய் உள்ளே வைக்கிறோம். அந்த சிப்புக்குள்ளே என்னடா இருக்குதுன்னு பார்த்தோம்னா 0101 தான் இருக்குது. இதுதான் அறிவா? பிரபஞ்சத்தை இதுதான் படைக்குது. இப்போ நம்ம அந்த டாக்குக்கு போக வேண்டாம். கேள்வி என்னென்னா, நமக்கு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அறிவு என்று புலப்படாத ஒன்று. அறிவை நம்மளால் புலங்களால் பார்க்க முடியாது. இந்த சிப்பை தான் பார்க்குறீங்க, ஆனால் சிப்பில் இருக்கக்கூடிய அறிவை பார்க்க முடியல. இந்த சயின்டிஸ்ட்டு இந்த சிப்பை எழுதினவனுக்கு மூளையை பார்க்குறோம், ஆனால் மூளையில் எங்கே அறிவு இருக்குதுன்னு நமக்கு தெரியல. அறிவை நாம் பார்க்கவே முடியாது. ஏன்னால் எப்போவுமே அது அறிவதாகவே இருக்கிறது. அறிவை நாம் பார்க்க வைக்கவே முடியாது.
அப்படி பார்க்க முடியாத ஒரு பொருள் எப்படி பார்க்கும் உலகாக வருகிறது? அப்போ ரெண்டாக இருக்க முடியுது. அறிவு கண்ணுக்கு புலப்படாமலும் இருக்கும், புலப்படும் பார்க்கும்படியும் இருக்கும். அப்போ பார்க்க முடியாததாகவும் பார்க்கக்கூடியதாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அறிவு பொருளாகிறது. இதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். அறிவு பொருள். நாம் என்ன சொல்கிறோம்? இறைவன் அறிவு சுரூபமானவர். இந்த பிரபஞ்சம் பொருளாக இருக்கிறது. பொருட்கள் எல்லாமே பொருள். அவருடைய அறிவு தான் இப்போ பொருளாக இருக்குதுன்னா எப்படிங்க அறிவு பொருளாகும்? என்கிட்ட அறிவு இருக்குது, ஆனால் பொருளாக மாட்டேங்குதே. நான் சிப்பில் எழுத வேண்டியிருக்குது. அப்போ சிப்புங்கிற ஒரு பொருள் எனக்கு தேவைப்படுது. ஆனால் இறைவன் என்ன பண்ணுறாரு? பொருளே கிடையாது, அறிவே பொருளாக காட்டுறாரு. அப்படின்னு சொல்லும்போது இதை கருத்து முதல்வாதம் அப்படின்னு சொல்கிறோம். அறிவுங்கிறத கருத்து அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வேதாந்திகள்னு வச்சுக்கலாம், மத சார்புடையவர்கள், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க? பொருள் முதல்வாதம்ங்கிறாங்க. இது கருத்து முதல்வாதம், இது பொருள் முதல்வாதம். இவங்களை மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பொருளிலிருந்து அறிவு வருங்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? அறிவிலிருந்து பொருள் வருதுங்கிறோம். இதில் எது உண்மை அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அறிவிலிருந்து பொருள் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒருத்தன் கனவு தான் காண்கிறான். அவன் கனவு நான் படுத்து தூங்குறான்னு வைங்க. இவன் தலையிலேருந்து கனவு வருது. நம்ம இப்படி தான் கனவு வருது தான் போடுறோம். இந்த கனவில் வீடுகள், செடி கொடி, தாவரங்கள், சூரியன் அத்தனை உண்டாகுது. இங்கே ஜீவராசிகள்லாம் போயிட்டு வருது. ஆடு, மாடு, மனுஷன், இதெல்லாம் பொருளா இல்லையா? செடி கொடி இலையெல்லாம் ஒரு பொருள். வீடு கட்டடங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பொருள். அங்கே யாராவது அடுப்பத்தை வச்சு ரொட்டி சுட்டுட்டு இருந்தாங்கன்னா அங்கே நெருப்பும் இருக்குது. குழா தண்ணியை திறந்தோம்னாக்கா தண்ணி தரன்னு கொட்டுது, தண்ணியும் இருக்குது. எல்லாம் அங்கே இருக்கிற உயிரினங்கள்லாம் சுவாசிக்கிறாங்க, அவங்களுக்கு காற்றும் இருக்கிறது. சூரியன் இருக்கிறார், பகல்லாம் வெளிச்சமாக இருக்குது. அங்கே பாம்பு, பல்லி எல்லாம் வருது. ஜனங்க தொலைஞ்சு போகிறாங்க. எல்லாம் இந்த கனவில் வருதா இல்லையா? அது அத்தனை பொருளாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். கனவு காண்றது பொருள் தானே, காணும் வரை அது பொருள் தானே. அந்த பொருள் எங்கேருந்து வந்துச்சு? இங்கேருந்து தானே வந்தது. இங்கே என்னவாக இருக்குது? அது அறிவாக இருக்கிறது. அறிவிலிருந்து பொருள் உண்டாகிறது. பொருளாக நாம் அறிகிறோம். அப்போ பொருள்னு ஒன்று கிடையாது, அது பொருள் படுகிறது. உன் அறிவில் பொருள் படுகிறது. பொருள் பட்டால் தான் அது இருக்கிறது. இந்த பானையை என் பார்க்கும் பொழுது என் அறிவில் இந்த பானை படுகிறது. என் அறிவில் படலைன்னாச்சு, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்காது. அப்போ அறிவில் படலைன்னா என்ன பண்ணுவேன்? பொருட்படவில்லை அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் அறிவில் வச்சுக்காதீங்கன்னு அர்த்தம். யாரும் 1000 சொல்லிட்டு போகிறான், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பொருட்படுத்துறீங்க அப்படின்னு. பொருட்படுத்துதல் என்ன? உங்கள் அறிவில் கொண்டு போய் வைத்தல். அறிவில் கொண்டு போய் வைத்தால் தான் அது இருக்குது. 4 பேர் திட்டுறாங்க, அதில் ஒருத்தால் பேருக்கு மட்டும் லக்ஷ்மணன், அவனை தான் கண்டபடி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. 5 பேரில் ஒருத்த மட்டும் தான் துடிக்கிறான், ஏன்னா அவன் பேர் லக்ஷ்மணன். மீதி இருக்கவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சப்தம் கேட்கலையா? திட்டுற சப்தம் கேட்குது. யாரை சொல்கிறோன்னா அவனுக்கு நல்லா புரியும் அப்படின்னு குத்தி காட்டிகிட்டே இருப்பான். மற்றவெல்லாம் சரி, யாரை சொல்கிறான்னு யார் சொல்லப்பட்டானோ அவன் உள்ளே புகைஞ்சிக்கிட்டு இருப்பான். அவன் மனசு ஆற்றாமையில் துடிக்கும். அப்படிப்பட்டவனுக்கு அவன் இந்த சப்தத்தை எல்லாம் பொருட்படுத்துகிறான். மீதி பேர்லாம் யாரை சொல்கிறான், இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு இருக்கிறான். அவங்களுக்கு பொருள் படலை இருக்கிறது, ஆனால் பொருள் படணும். அப்போ பொருள் படுவது என்ன? இந்த அறிவியல் இதெல்லாம் பொருள் படுகிறது. அறிவிலிருந்து தான் பொருள் உண்டாகிறது. அந்த பொருட்களே இந்த அறிவில் படுகிறது. அப்படின்னா இது வெளியே விட்டுட்டு மறுபடியும் பார்த்துதா? கனவு செய்கிறவன் கனவு உண்டாக்கிட்டு அதை பார்க்குறானா? இல்லை. இதுதான் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் கருத்து முதல்வாதத்தினுடைய ஆதாரம். இப்படி ஒன்று இருக்கிறது நம்ம கைவசம் வச்சுக்கிட்டு பொருள்லேருந்து அறிவு வருதுன்னு சொன்னால், இந்த பொருள்லேருந்து எப்போ அறிவு வரும்? ஒரு காலத்தில் இந்த பொருளுக்கு அறிவு வந்துடுச்சுன்னா
நாம் எப்படி சேரில் கூட உட்கார முடியாது, எழுந்துருன்னோம், அறிவு வந்துடும். கம்ப்யூட்டரும் போதை இப்படி தப்பாக எழுதாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது, நம்மளை திட்டம். செல்ஃபோனும் எப்போ என்னை தொட்டுக்கிட்டு இருக்காத வேறு வேலையை தொடு அப்படின்னு அது சொல்லும். பொருள்லேருந்து அறிவு எப்படி வரும்? அவங்க சொல்கிறாங்க, நாத்திகர்கள் பேசுகிறாங்க. இது பெரிய பெரிய மார்க்சிசம் போன்ற கருத்து பொருள் முதல்வாதிகள்லாம் மெட்டீரியலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க? மார்க்ஸ் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க வழியில் வந்தவங்களாம் அப்படி சொல்லிக்கிறாங்க. பொருள் முதல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல பொருள் தானே இருந்தது, உயிரினங்கள் இல்லை. டார்வின் அப்படி தானே சொல்லியிருக்கிறார். அதனால் உயிரில்லாத இந்த உலகத்தில் திடீர்னு உயிர் வந்துச்சு. அப்போ அந்த உயிருக்கு வேண்டிய உடம்பெல்லாம் யார் கொடுத்தது? பொருள் தான் கொடுத்துச்சு. அந்த பொருளில் சின்ன அறிவு உண்டாகி, அந்த அறிவு மிருகமாகி, புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மனிதனாக வரும்போது அறிவு வளர்ந்துக்கிட்டே போகுது. அதனால் அறிவு எங்கேருந்து வந்துருக்குது? பொருள்லேருந்து தான் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம அறிவை பற்றியே பேசலை. இவங்க சொல்கிறது இந்த புலன்களை நம்ம பார்க்குற அறிவை பற்றி சொல்லலை. நாம் பேசுறது கான்ஷியஸ்னஸ். நாம் சொல்வது சைதன்யம், அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற ஒரு பொருள். அந்த பொருளிலிருந்து வருமா? அந்த பொருள் இருப்பதனால்தான் அறிவு வருது. இப்போ அமீபாவுக்கு தான் முதல் உயிர்னு வச்சுக்குவோம். இந்த அமீபா இப்படி தான் இருக்குங்க. அதுக்கு கை காலெலாம் கிடையாது. ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது சைட்டோபிளாசம் இருக்கும், இது சூடோபோடியான்பாங்க. இது ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா அப்படியே கிளபக்குன்னு இதை பிடிச்சிக்கும். இந்த கையால் தட்டையாக தான் இருக்கும், தரையில் தட்டையாக தான் போயிட்டுருக்கும். இப்படி தான் தட்டையாக இருக்குதுன்னா அதில் அமீபா இப்படி ஒரு பிளாப் மாதிரி இருக்கும். மூக்கில் சளி விழுந்ததுன்னா அப்படி ஒன்று குழந்தை இருக்குமே, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும். இது தான் நமக்கு தெரிஞ்சால் இருக்குது ரொம்ப எளிமையான அறிவு. இது கை கால் எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கு பசி இருக்குது, சாப்பிடணும், சுகம் அனுபவிக்கணும், இன்னொரு அமீபாவோட ஜாயின் பண்ணி ஆண் பெண்ணாகி குட்டி போட்டுக்கணும். இதுக்கே கூட இருக்குது. நீங்கள் எது ஆண் எது பெண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு எந்த உறுப்பும் கிடையாது. இது ஆண் உறுப்போ பெண் உறுப்பெல்லாம் நமக்கு தெரியாது. மைக்ரோஸ்கோப்பில் நாங்களே முடிப்போம் இது ஆணா பெண்ணான்னு. ஆனால் ரெண்டாக ஒன்றா சேர்ந்துக்கும். அது ஏன் இன்னொன்று தொட்டு இன்னொன்று போகுது? அதுக்குள்ளே எப்படியும் ஆண் பெண் தெரியுது இல்லையா? ஏதோ ஒரு கெமிக்கல் டிஃப்ரென்ஸ் அதில் இருக்க தான் செய்யுது. இப்படிப்பட்ட எளிமையான அறிவு, அந்த அறிவு இதுக்கிட்ட எளிமையாக இருக்குது. ஒரு மனிதன்கிட்ட இறைவன் யார் என்று கேட்கின்ற அளவுக்கு அறிவு வந்துருக்குது. இந்த அறிவு வளர்ச்சி தான் அவங்க அறிவுன்னு சொல்கிறாங்க. இந்த மனிதனுக்கு அறிவு வருவதற்கும் இந்த அமீபாக அறிவு வருவதற்கும் ஒரு அறிவு இருந்தது. அந்த அறிவு பொருளோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது, பொருளுக்கு முன்னாடியும் இருக்கிறது. இந்த அறிவுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தல தான் இந்த பிரச்சனையே இருக்குது. நான் அறிவுன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒன்று விஷய அறிவு. நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா, எனக்கு நிறைய விஷயத்தை அறிவுங்கிறது சார், அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. தினம் தினம் புது புது விஷயத்தை நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். அப்போது அதை வச்சு நம்ம அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அரசியல் அறிவு வளருது, பொருளாதார அறிவு வளர்கிறது, அறிவியல் அறிவு இருக்கிறது, அரசியல் அறிவு இருக்குது, இதெல்லாம் வருது. குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் இல்லை. ஆனால் அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா குழந்தைக்கு? அந்த அறிவு என்ன பேர் சொல்வீங்க? எந்த அறிவும் இல்லாத ஒரு அறிவு. அதனால் அறிவை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று வளர்த்து கொண்டுகின்ற பெறுகின்ற தாமாக பெறுகின்ற அறிவு. ஆனால் குழந்தையாக இருக்கும்போது அறிவு இருக்குது, எதையும் அறியாத அறிவு. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அந்த குழந்தை சொல்லவும் தெரியாது. ஆனால் ஒன்று இருக்கிறது, அந்த அறிவு தான் இப்போ வளருது. அந்த அறிவு பொருளிலிருந்து வந்ததான் தான் கேள்வி. அப்போ அமீபாவில் அந்த அறிவு வந்ததுன்னு சொன்னால், இந்த அமீபாவில் என்னென்ன பொருள் இருக்குது? ஒரு கேள்வி வருது இல்லை, அமீபாவில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு கேட்டோம்னா, சயின்டிஸ்ட்டுங்க நான் ஒரு முறை பட்டியலிட்டு போட்டேன். இந்த அமீபாலாம் வளர்க்குறதுக்கு நான் ஒரு செயற்கையாக ஒரு உணவுப் பொருளை தயாரித்தோம்னா அதில் அமீபாவை போட்டோம்னா அது நிறைய வளரும். பாக்டீரியா கூட ஒரு சில உணவுப் பொருளை போட்டாலும் வளர்ந்துடும். அந்த உணவுப் பொருளை பார்த்தா மேக்சிமம் 24 பொருள் தான் இருக்குது. இந்த 24 பொருள் சேர்ந்து தான் இந்த உடம்பே. இந்த 24 என்னென்ன மேக்சிமம் இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், இடப்பற்றாக்குறை, கரி முக்கியம், கார்பன்,
அப்புறம் ஆக்சிஜன், சயின்ஸுக்கு போயிட்டு நம்ம முண்டகத்துலேருந்து O2 அப்படிங்கிறான். அப்புறம் ஹைட்ரஜன், H2. இது தாங்க மேஜராக. அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்ரஜன் N2, அப்புறம் சல்ஃபரு, அப்புறம் பாஸ்பரஸு, இவங்கெல்லாம் மேஜர். அப்புறம் அயன் Feன்னு போடும், ஃபெர்ரஸ், கெமிக்கல் சிம்பிள்ஸ், இவங்கெல்லாம் மேஜர் காம்போனண்ட், முக்கியமான ஆளுங்க. இது இல்லாமல் சில உப்பு, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அதுக்கப்புறம் ஜிங்க்கு குறைவு இருக்குது, சாப்பிடணும்லாம் சொல்கிறாங்களே, ஜிங்க் சாப்பிட்டோம்னா நமக்கு கொரோனாலாம் வராது அப்படி. இப்படி மொத்தம் நமக்கு 23 காம்பவுண்டு, 23 அப்படின்னு நான் கணக்கு போட்டு வச்சுருந்தேன். இந்த 23ம் சமமாக தேவைப்படாது, அதிகமாக இது தேவைப்படும். இதெல்லாம் மேஜர் எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் மைனர் எலிமெண்ட்ஸு. அப்புறம் மைக்ரோ எலிமெண்ட்ஸுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், தேவைப்படும், ரொம்ப கம்மியாக தேவைப்படும். மேங்கனீஸ் அப்படி இதை சேர்த்தோம்னா இந்த உயிரினங்கள் தானாக வளருது. இந்த உடம்பை நான் எரிச்சி சாம்பலாக்கி இதில் என்னென்ன இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இது தான் இருக்கும். இப்போ நான் யார்? கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபரு, அயன், அணுக்கள் கூட்டம் தானேங்க. நான் என்ன சாப்பிட்டேன் இன்றைக்கி காலையில்? இட்லி சாப்பிட்டேன், சட்னி. அந்த இட்லியில் என்ன இருக்குது? ஸ்டார்ச் இருக்குது. அது மண்ணுலேருந்து வந்தது, செடியிலேருந்து வந்தது. அந்த மண்ணு தான் இப்போ செடியாச்சு, மண்ணு தான் நெல்லாச்சு, மண்ணு தான் நெல் மாவாச்சு, மண்ணு தான் இட்லி ஆச்சு, இட்லி தான் மனுஷனாச்சு, மண்ணு தான் மனுஷன். இது மண்ணாக போகிற உடம்பு தான். இதில் தண்ணி கொஞ்சம் இருக்குது, இதில் கொஞ்சம் காற்று இருக்குது, இதில் கொஞ்சம் சூடு இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் தவிர வேறு என்ன இருக்குது? இந்த பஞ்சபூதங்களில் அறிவு உண்டாச்சுன்னு சொன்னால் எங்கெல்லாம் பஞ்சபூதம் இருக்குதோ அங்கே அறிவு வரணும் இல்லை? உயிர் உண்டாச்சு பஞ்சபூதம்னு சொன்னால் இப்போ புதுசாக ஒரு உயிர் உண்டாகணும் இல்லை? அதான் சார் கொரோனா உண்டாகுச்சு. கொரோனா தானே உண்டாச்சு, மனுஷன் உண்டாகலையே. இன்னொரு மனுஷன் எதாவது உண்டானா? மனுஷங்கிட்டே தானே மனுஷன் உண்டாகிறான். சிலந்துக்கிட்டே தானே சிலந்தி உண்டாகுது, பனைமரத்துலேருந்து தானே பனைமரம் உண்டாகுது, மண்ணுலேருந்து உண்டாகுதா? காற்று இப்போ கூட பஞ்சபூதம் இருந்து தானே இருக்குது. காற்று, அக்னி, நீர், வாயெல்லாம் இருக்குது. எங்கேயாவது உண்டாகணுமே. அப்படி போய் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம நிலாவில் இல்லையே, ஏன் மெர்க்குரியில் இல்லையே, சேட்டனில் இல்லையே, அங்கெல்லாம் உயிரினங்களே இல்லையே, ஏன் இங்கே மட்டும் இருக்குது? பொருள் இருந்தால் அங்கே அறிவு வந்துடும் சொன்னால் பொருள் இருக்கிறதுல அறிவு வரணும். இதுலேயும் கூட பார்த்தோன்னா 23 எலிமெண்ட்டும் கட்டாயம் இருக்கும். வேணும்னா கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஊற்றி வைக்கிறேன். இதில் சிலிக்கான் மட்டும் தான் நிறைய இருக்குது. சிலிக்கானோ சில அலுமினியமும் இருக்கலாம், அலுமினியம் சிலிக்கேட், இந்த மாதிரி பொருள் தான் இதில் பானை. அப்படின்னா வேணும்னா இந்த சொல்யூஷனில் எல்லா எலிமெண்ட்டும் போட்டு இந்த பானையில் வைக்கிறேன். இது பேசுமா? தொட்டால் தெரிஞ்சுக்குமா? குறைந்தபட்சம் அமீபாக்கு இருக்கிற அறிவு இருக்குமா? பொருளிலிருந்து அறிவு வராது. இதுக்கு மேலே நம்ம அவங்களுக்கு வாதாடி பேச வைக்க வேண்டியதில்லை. இதை நம்முடைய உபநிஷத்து எப்படி சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். அதுதான் நம்முடைய வேலை. அறிவிலிருந்து பொருள் வருமா, பொருளிலிருந்து அறிவு வருமானு கேட்குறியே? ரெண்டுமே வருண்டாங்குது. எப்படி? பிருத்திவி என்றால் மண், ஔஷதி என்றால் செடி கொடி தாவரங்கள். மண்ணுக்கு அறிவு இருக்கா? இல்லை. ஆனால் மண்ணிலேருந்து செடி முளைச்சி வருதில்லை, அதுக்கு அறிவு இருக்குல்ல. அப்போ பொருள்லேருந்து அறிவு வருதில்லை. ஓ, எங்களுக்கு நாங்கள் சொன்னதான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போனா சம்பவந்தின்னா உண்டாகும். அதுபோல தான் புருஷா, மனிதா, உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கே. உங்ககிட்டேருந்து பொருள் வருமா? அதை பற்றி தெரியாது. வருது பார். கேச லோமானி, உன் தலைமுடியும் உடம்புல இருக்கிற முடியும் உயிர் இருக்குதா? அதுக்கு உயிர் இருக்குதுன்னு சொன்னால் நீ வெட்டுவியா? தலைமுடியை தினமும் ஒவ்வொரு மாதமும் போய் கொண்டு போய் வெட்டிட்டு வந்துடுறோம் இல்லையா? தலைமுடியை வெட்டிட்டு வந்துடுறோம். ஏன் தைரியமாக வெட்டுறோம்? அதில் உயிர் இல்லை, அதுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறது அத்தனை அறிவற்ற பொருள் தானே இது. அதுக்கு தான் அதை மாதிரி திட்டுறாங்க, இதுக்கு சமம்ங்கிறாங்க. அறிவற்ற பொருள் அறிவிலேருந்து வருது இல்லை. அறிவற்ற பொருளிலிருந்து அறிவு வருகிறது, அறிவுடைய பொருளிலிருந்து அறிவு வருகிறது.
அப்போ நான் அறிவுடையவன், என்கிட்டேருந்து அறிவில்லாத பொருளும் வருது, அறிவற்ற நிலத்திலேருந்து அறிவுடையதும் வருகிறது. இப்படி ரெண்டும் பாசிபிலிட்டி தான் இருக்குது. இந்த ரெண்டையும் விளக்க போகிறேன். நான் கருத்து முதல் வாதத்தையும் பேசலை, பொருள் முதல் வாசம்பத்தில் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல போகிறோம். அதுதான் அத்வைதம். அப்புறம் அறிவு தான் முதல்ல, பொருள் ரெண்டாவது வந்தால் ரெண்டுன்னு ஆகிடும். அப்புறம் பொருள் தான் அறிவு, அறிவு தான் பொருள், அது நிரூபிக்க வேண்டியிருக்கிறதுனால இந்த பரவித்யாவில் பூதயோனி விளக்கம்ங்கிறதுல இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியதுங்கிறத ரொம்ப அழகாக இது சொல்லியிருக்கிறது. இப்படி 3 உதாரணங்களை கொடுத்து அவ்வாறு ததா அக்ஷராத், அந்த அக்ஷரங்கிற வார்த்தை தான் இது வரைக்கும் பயன்படுத்துது, பிரம்மம்னு சொல்லவில்லை. கடவுளுக்கு பேர் அக்ஷரம்னு பேர். அந்த அக்ஷரத்திலிருந்து சம்பவதி இக விஸ்வம், இங்கு நாம் பார்க்கின்ற, இக என்றால் இங்கு, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற, இனிமேல் வரக்கூடிய, இதுவரை இருந்த அத்தனை விஸ்வமுங்களும் விதவிதமாக காட்சி தருகின்ற இந்த பிரபஞ்சமும் இப்படி தாயா பிரம்மத்திலிருந்து தோன்றியது. பிரம்மம் தான் சிருஷ்டியும் செய்கிறது, லயமும் செய்கிறது. அதுதான் பொருளாகவும் இருக்கிறது, அறிவாகவும் இருக்கிறது. அதுதான் பொருளை வைத்து அறிவையும் படைக்கிறது, அறிவை வைத்து பொருளையும் படைக்கிறது. இப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்னும் இப்படி தெரிஞ்சு கொண்ட பிறகு, இறைவனை பற்றிய ஒரு முழு அறிவு வந்த பிறகு அவர் மீது நமக்கு அன்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்பு எப்போ வளரும்னா அறிவு வளர வளர வரும். குழந்தைக்கு தாய் மீது அன்பு எப்போ வரும்னா அறிவு வர வர தான். அதுக்கப்புறம் தன் பாதுகாப்பு அம்மாவை நம்போம், பாதுகாப்பாக அப்பா நம்போம். ஆனால் அப்பாவை பற்றி தெரிந்து கொள்ள அது மேலே அன்பு வந்துடும். அந்த அன்பு, எங்கள் அப்பா மாதிரி யார் இருப்பாங்க? எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் பலசாலியே கிடையாது. எல்லாத்தையும் அடிச்சிடுவார், நாயெல்லாம் விரட்டிடுவார். எங்கள் அம்மா கூட ரொம்ப திறமைசாலி, என்னென்னவோ பண்ணுவான். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுறேன், நான் குளிக்கெல்லாம் வைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு பயம், கரப்பாம்பூச்சிக்கிறத பயந்துக்குவாங்க. ஆனால் கரப்பாம்பூச்சியை எங்கள் அப்பா அடிப்பார். இப்போ இந்த அறிவினால் அந்த குழந்தைக்கு அப்பா மேலே அம்மா மேலே ரொம்ப அன்பு வருது. ஆனால் பக்கத்து வீட்டு ஆள் மேலே அன்பு வரமாட்டேங்குது. ஏன்னா பயமாக இருக்குது, அவரை பற்றி எதுவுமே தெரியல. அப்புறம் அவரை ரொம்ப அன்பாக பழகி சாக்லேட்லாம் கொடுத்து பேசி சொன்னார்னா கொஞ்சம் பயம் போனோன்னே அன்பு வளருது. அன்பு எப்படிங்க வளரும்? ஒன்றை பற்றி அறிய தானே வரும். ஒரு பொருள் அறியலைன்னா அது நமக்கு பயம் தானே வரும். இப்போ தேளை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்று தான் தெரியும், அது கொட்டோன்னு. ஆனால் நமக்கு பயம் இருக்குது. ஆனால் ஒரு ரோஜாப்பூ பற்றி நமக்கு நல்ல அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்குது? அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அறிவு இருக்கிறதுனால தானே விரும்புகிறோம். ஒருவேளை அதை பற்றியும் தெரியலன்னு என்ன ஆகும்? அது விஷ செடியாக இருக்குது, தொட்டுக்கிட்டு விட்டுறாதேன்னு. முதல்ல பார்த்தினா வரும்போது யாரும் தொட்டுறாதீங்கன்னு பயம் கட்டினாங்க. அது பாவமாக இருக்குது. அந்த பார்த்தினியை பார்த்து பயந்தவங்க ஒரு காலத்தில் இருந்தோம். அதுக்காக பார்த்தினி எராடிகேஷன் ப்ரோக்ராம்லாம் வச்சு NSS ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் கூட்டமாக வெட்டி அதை நீக்கிக்கிட்டு இருந்தாங்க. அறியாமையினால தான். அது யாருக்கோ அழைச்சி கொடுத்துருக்கலாம். இப்போ அது அதை பற்றி யாரும் ஒரி பண்ணுறதே இல்லை. பார்த்தினியை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. பார்த்தினியும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு காலத்தில் ஒரு செடிகள் வேகமாக வளர்ந்துக்கொண்ட தன்மையினால் எது முந்தியதோ அது ஜெயிச்சிடுது. முன்னெல்லாம் நெருங்கி முள்ளெல்லாம் சீக்கிரமே பொழைச்சிக்கும். ஆனால் அதை விட வேகமாக இந்த விதைகள் முளைச்சதுனால நெருஞ்சி முளைக்கிறதுக்கு முன்னாடி இது முளைச்சிக்குது. அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் இதை ஆக்கிரமிப்பு பண்ணோடனே நெருஞ்சிக்கு இடம் கிடைக்கல. இப்போ நெருஞ்சி உஷாராயிடுச்சு. இந்த பார்த்தினத்தை விட்டோம்னா நம்ம விட பண்ணால் அது சீக்கிரம் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நெருஞ்சி முளைக்குது, புல் முளைக்குது, எல்லாத்தையும் பார்க்குறோம். இதெல்லாம் உயிர்கள் இருக்கிற சேட்டைகள் தான். இதில் நம்ம பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த அறிந்த பிறகு எனக்கு என்னாச்சு? பார்த்தினத்தை பற்றியும் பயம் இல்லை, புல்லை பற்றியும் பயம் இல்லை. அறிவு வளர வளரத்தான் நமக்கு அன்பு பெறுகிறது. நமக்கு ஒன்றை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு பயம்தான் வரும். ஒரு கருவியை கொண்டாந்து கொடுத்தோம்னா கூட பயம்தான் வரும். இந்த கரண்ட்டை பற்றி பயம் வர்றதுக்கு காரணம் என்ன? அது எப்படி அடிச்சிடுமோ என்ன பண்ணுமோ நமக்கு தெரியல. ஆனால் எலக்ட்ரிஷியன்ஸ் சர்வசாதாரணமாக அதை முடுக்கிறாங்க, பிடுக்கிறாங்க, உள்ள சொருகிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கரண்ட்டில் தான் 2020 வோல்ட்டில் அது ஒர்க் பண்ணுறாங்க. நமக்கு அது கிட்டேயே போக பயமாக இருக்குது. ப்ளக்கை யாரோ குழந்தை தொட்டதுன்னா தொட்டாது அப்படின்னு சொல்கிறோம். அறிவு இல்லை. எலக்ட்ரிசிட்டி பற்றி அறிவு உனக்கு இருந்ததுன்னா அதன் மீது அன்பு தான் வரும். அதை நீ பயன்படுத்திக்கலாம். அன்புகளை கட்டிப்பிடிச்சிக்க வேண்டியதில்லை. பய நீக்கம் தான் அன்பு. அறிவு வேணும். அப்போ இறைவனை நம்ம அன்பு செலுத்தணும், கடவுள் மீது அன்பு செலுத்தணும்னா அவரை பற்றி என்னையா உனக்கு தெரியும்? அவன் மேலே பயந்தானே வச்சுருக்க. எல்லாரும் சாமிக்கு பயப்படுறாங்க. சாமி அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிடுவாங்க. அப்படி பயமுறுத்துகிற சாமி நமக்கு எதுக்குங்க? அதுக்கு இங்கே இருக்கிற லோக்கல் தாதாவும் போலீஸ்காரனும் இவங்கெல்லாம் போதுமே. அவங்க தான் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க.
பயமுறுத்துறதுக்காக ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு நாம் அதுக்கு சாமி வேறு கும்பிட்டுக்கிட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி அறிவு வரணும். நமக்கு அறிவு இல்லாதனால தான் பயம் இருக்குது. இப்போ நம்ம நாம் வணங்குகின்ற தெய்வங்கள், நான் கடவுளை பற்றி பேசுறது, இப்போ நம்ம தெய்வத்துக்கு நம்ம போகிறோம். தெய்வங்களும் கடவுளோட ஒரு பகுதி தான். அதை நாம் பராவித்யாவில் மெல்ல மெல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த முண்டகத்தில் முதல்ல இந்த பராவித்யாவை அறிமுகம் பண்ணிவிட்டு மறுபடியும் அபராவித்யாவுக்கு போகும். அபராவித்யாக்கள் என்னென்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கடைசியில் வெட்டி நாசம் பண்ணும். அப்புறம் மறுபடியும் பராவித்யாவுக்கு போகும். அதனால் அடுத்து நம்ம 2-3 வகுப்பில் பார்க்கும் பொழுது திடீர்னு நம்ம வேதத்தினுடைய முன்பகுதிக்கு போயிடும். உபநிஷத்துலேருந்து கர்மகாண்டத்துக்கு போயிடும். கர்மகாண்டத்தை பற்றி அப்படி விளக்கம். அப்புறம் ஒரே அடியாக போட்டு நசிக்கிடும். இதெல்லாம் முட்டாள்தனம், பைத்தியக்காரனாட்டம் இருக்காது. இந்த ரெண்டையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம்னு சொன்னார். இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட விஷயத்தின்படி இறைவனை நாம் உள்ளபடி நேசிக்கணும், பயமில்லாமல் இருக்கணும். அப்படின்னாக்கா அவரை பற்றி தெரியணும். அதுக்காகத்தான் சாமியை பற்றி நான் இவ்வளோ பேச வேண்டியது. இப்போ சாமியை எங்கேயோ வைகுண்டத்திலையோ கைலாயத்திலையோ இருக்கிறாங்க நினச்சக்கூடாது. இங்கே இருக்கிற சேரு, டேபிள், பொருள், இங்கே ஊறுகின்ற உயிரினங்கள் அனைத்தும் இறைவன் தான். அனைத்தினுடைய பொருளும் அவரது தான். அனைத்து உள்ளும் அறிவும் அவர் தான். இதெல்லாம் சிருஷ்டி பண்ணாத போது அவர் தனியாக இருந்தார். அப்போ எல்லா பொருளும் எங்கே இருக்கும்? அவர்கிட்ட தான் இருந்தது. எங்கே இருந்தது? அவருடைய அறிவாக இருந்தது. நம்முடைய அறிவெல்லாம் எங்கே போச்சு? மறுபடியும் அவர் அறிவுகளை தான் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த அறிவு சுரங்கமாக இருந்து கொண்டு அதை வெளிப்படுத்தியும் உள்ள கொண்டு வைத்து கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால், நம்ம குழந்தைகிட்ட சொன்னோம் இல்லையா, இந்த பெற்ற அறிவுக்கு முன்னாடி ஒரு அறிவு இருந்ததுன்னு சொன்னோமே, அந்த தூய ஞானம்தான் அவருடைய மேனி, அவருடைய சொரூபம். சுத்த ஞான சைதன்யமாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மாயை என்பது தான் இந்த அறிவெல்லாம். இந்த பொருளும் அறிவுமாக நாம் பார்க்கின்ற பிரபஞ்சமெல்லாம் மாயை. அந்த மாயை எதுன்னு சொன்னால் அவருடைய சக்தி, இறைவனுடைய சக்தி. இறைவன் அந்த தூய ஞானம்னு சொன்னால் அவருடைய சிருஷ்டி சக்தி தான் மாயைன்னு பேர். அதில் முற்று அறிவும் இருக்கிறது, எல்லா பொருளும் இருக்கிறது. பொருளும் அறிவும் நாம் என்ன சொல்லுவோம்? நாமரூபம்னு சொல்லுவோம். அதை அடுத்த முண்டகத்தினுடைய பாடலில் நாமரூபத்தை பற்றி பேசுவோம். அடுத்த வகுப்பில் நாமரூபத்தை பற்றிய தெளிவாக ஞானத்தோடு நாம் பிரம்மத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இப்போ இந்த வகுப்பை பூர்த்தி செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சந்தோஷ், சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல? டிஃபன் சாப்பிடல?